हाय फ्रेंड्स इनकी நம்ம வந்து ஒரு ஹெல்த் பூஸ்டர் லட்டு செய்ய போறோம். அதுக்கு வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், கேவரு மாவு இத வச்சு நம்ம லட்டு பண்ண போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வேர்க்கடலையை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ இது ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். இப்போ வந்து கனமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது கொதித்த பிறகு கேவரு மாவை எடுத்து இதில் போடணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கேவரு மாவு போட்டுக்கலாம். அதில் இதை வந்து குக்கர் விசிலில் வந்து மூடாமல் வச்சுக்கணும். அதை மூடி இந்த ரப்பர் வந்து போடாமல் எடுத்துக்கணும். விசிலும் எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடணும் மாவை. கேவரு மாவு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இல்லைன்னா 10 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அதில் செய்யணும். இப்போ மாவு வெந்துட்டு இருக்குது. இதை வந்து கரண்டி பின்னாடி சைட்லேருந்து இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இதை கிண்டி மாவு மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. கேவரு மாவு நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இதில் இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையை போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சது. இப்போ டேட்ஸ் நம்ம குட்டி குட்டிஸாக வெட்டி வச்சுருந்தோம். டேட்ஸ் அதையும் போட்டுக்கலாம். சுகரே தேவையில்லைங்க இந்த ஹெல்த்தி லட்டுக்கு. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டாக பிடிக்கணும். நான் லட்டாக பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாவு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. டேட்ஸு, வேர்க்கடலை, கேவரு மாவு இது 3ம் வச்சு ஹெல்த்தியான லட்டு செஞ்சாச்சு. நெய் 1 ஸ்பூன் ஊற்றணும். சுகர் பேஷண்ட்கெல்லாம் கூட சாப்பிட்லாம் இந்த லட்டு. சுகர் ஃப்ரீ லட்டு. இது ஃபுல்லாக நான் லட்டு பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஹெல்த் பூஸ்டர் லட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒன்று சாப்பிட்டாக்கா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இதில் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.